ஹலோ ஃபாக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆல்ஸ் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸ் ஆல்ஸ் காயின்ஸோட அப்டேட்டும் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் நம்ம வந்து ஆல்ஸ் பையிங் லிஸ்ட்டுன்னு சொல்லி 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நிறைய காயின்ஸ் ஒரு மோர் தென் 20 காயின்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஆல் காயின்ஸ் பை லிஸ்ட் ஜோன் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். கரெக்டான பர்ஃபெக்ட் டைமில் தான் கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் கரெக்டாக வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த பர்டிகுலர் ஆல் காயின்ஸ் லிஸ்ட்டில் நான் எதெல்லாம் இனி வந்து ஃபாலோ பண்ணுறேன், நான் வச்சுருக்கிறேன், ப்ளஸ் எதெல்லாம் நான் ஒமிட் பண்ணிட்டேன், நான் அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் இந்த ஆல் காயின்ஸ் லிஸ்ட்டு பார்ட் 3 அப்படிங்கிறது நான் பண்ண போகிறது கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதோட முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புல்ரனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக டாப் 5 டிப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டாப்பிக்காக பேச போகிறேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்னென்ன காயின்ஸ்லாம் நம்ம வந்து இந்த புல்ரனுக்காக நம்ம பிக் பண்ணியிருந்தோம் இல்லை சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு காயின்ஸ் லிஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் தி நியூ ஆல்ட் காயின்ஸ் விச் நாட் சீன் அ புல்ரன் எட். அதாவது ஓல்டு காயின்ஸ் எக்ஸ்ஆர்பி, ஆடா, சொலானா இந்த மாதிரி இல்லாமல் புது காயின்ஸ், அதாவது ஏதோ 1-2 வந்து பழைய காயினும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி 90% அதில் நியூ காயின் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, புது காயின்ஸ் அப்படிங்கும்போது புது நரேட்டிவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஓல்டு பம்பை பார்த்துட்டு நியூ காயின் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நியூ காயினுக்கு வருவாங்க. ஸோ நியூ டெக், நியூ நரேட்டிவ்ஸ், நியூ காயின்ஸ், ஸோ நியூவாக வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ட்டு போவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நான் நியூ காயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு மெயினாக சொல்லியிருப்பேன். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டார், இது எப்போ போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 31, 2023 போட்டிருப்பேன். ஸோ அப்போ மெயினாக ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண சொன்னது ஆட்டார், கஸ்பா, அசீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இருந்தாலும் அது லிஸ்ட்டில் வைங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 to 20x கொடுத்துச்சு. நான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கும் போது மார்ச் டு ஏப்ரலில் நிறைய பேர் ப்ராஃபிட் பார்த்தாங்க, நிறைய பேர் பார்க்கல. ஸோ இருந்தாலும் வந்து என்னோடய லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் டாவ் பார்த்தீங்கன்னா தனியாக யூடியூப் வீடியோவை 100x சொல்லி போட்டிருந்தேன். ரியலியோ பற்றி கொடுத்துருந்தேன். டிஎம்டிஆர், ஆர்பிட்ரம், இஎன்எஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் டெலகிராமில் இமேஜஸில் வந்து எத்திரியம் நேமிங் சர்வீஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நிறைய டைம் சொன்னேன். அது ஒரு $5 கட்சில் இருந்துச்சு. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து 5 to 10x நீங்கள் ஈஸியாக பார்த்துருக்கலாம். காயின், செல், ஃப்ரேம், டெக், இப்போ வந்து இந்த இதில் வந்து காயின் வந்து நான் ஃபாலோ பண்ணினேன். ஏன்னா நான் வாங்க கிடையாது. ஓகேங்களா. டெக்டம், சேஞ்சும் நான் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து டோக்கனாமிக்ஸில் நிறைய குளறுபடி பண்ணதுனால நான் அதை இப்போ ஒமிட் பண்ணிட்டேன். சேஞ்ச் என்கிட்ட கிடையாது. ரூட்டு நான் செல் பண்ணிட்டேன். பட் ரூட்டு ஓகே தான், அதாவது ஒரு சூப்பர் குட் ப்ராஜெக்ட்டும் கிடையாது, அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டும் கிடையாது. பட் ரவுட்டர் ப்ரோட்டோக்கால் வந்து ரொம்ப இன்டர்ப்ரபிலிட்டியில் வந்து ஒரு ரூன் தோர் மாதிரி மெயினானதாக இருக்க போகுது. ஏன்னா இவங்க தான் வந்து நியூ செயின்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அசீரோ ஆகட்டும், டெக்டம் ஆகட்டும், கஸ்பா ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து ரூட் ப்ரோட்டோக்கால் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ரவுட்டர் ப்ரோட்டோக்கால் வந்து எத்திரியம் எக்கோசிஸ்டத்துக்கும் வந்து அவங்க வந்து பண்ணுறதுனால இது கண்டிப்பாக மேலே போகும். ஆனால் இப்போ வந்து ஏஎக்ஸ்எல்ஆர் அப்படின்னு என்ன வந்திருக்கு, ஏஎக்ஸ்எல்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் தனியாக ட்விட்டரில் போட்டிருப்பேன். எனக்கு ட்வீட் அது பாருங்கள். எனர்ஜி வெப் டோக்கன் நான் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், நான் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டை1 RWN எனர்ஜி வெப் டோக்கன் தான், எனர்ஜி செக்டர் 3 டோக்கன் தான். அதை தவிர்த்து எதுவும் போக போகிறதில்ல. அதில் எனர்ஜி டோக்கன் ஃபஸ்ட்டு, அதை விட சூப்பராக இருக்கிறது RWN. அந்த RWN விட சூப்பராக இருக்கிறது வந்து டை1 தான். ஸோ டை1 மட்டும் தான் என்னோட டாபிக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால டை1. ஆப்டிமஸ் எகெயின், இது வந்து எப்படின்னா ஒரு மீம் டோக்கன். ஸோ இது வந்து போகாமல் இருக்கலாம். ஸ்பேஸ், இது வந்து ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா டம்ப் ஆகிடுச்சு. ஆனால் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல, நான் வாங்கவும் இல்லை, அதை நான் ப்ரொமோட்டும் பண்ண கிடையாது. பட் இந்த காயினில் பாருங்கிறது தான் நான் மெயினாக சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் லிஸ்ட்டில். செய் எத்தனை பேர் வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. LCX காயின், நாக்கா, பேஸுக்குன்னு தனி காயின் கிடையாது. அது இன்பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போவே தெரியும். பேஸில் வந்து அந்த செயினில் இருக்கக்கூடிய மீம்ஸ் காயின்ஸ் ஆகட்டும், ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ் ஆகட்டும், அதாவது ஏரோட்ராம். ஸோ இந்த மாதிரி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே நிறைய பேர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பேஸ் எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அந்த பேஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து அதை இன்பில்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம கையில் எடுத்து அதாவது இன்வெஸ்ட் பண்ணாவே வந்து நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும்னு. ஸோ ஏரோட்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 30-40x கொடுத்துச்சு. ஸோ நிறைய பேர் நானுமே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பட் நான் அப்போவே வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் தெளிவாக. டிசி இப்போ ஒமிட் பண்ணியிருங்க, ஆனால் நான் ஹோல்டு பண்ணியிருக்கிறேன். டிசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோஜன் இந்த இலான் மஸ்க் வந்து இது பண்ணாங்க தெரியுங்களா,
டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சம்திங் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக. அந்த பர்டிகுலர் திங் வரும்போது டோஜ் சூப்பராக பம்ப் ஆச்சு. ஆனால் டோஜ் காயின் வந்து பம்ப் ஆகலை. டோஜ் காயின் அப்படிங்கிறது பிரிங்கிங் டெஃபி டு டோஜ் அப்படிங்கிறது தான் டோஜ் செயின். ஓகேங்களா, அதாவது டோஜுங்கிறது வந்து சேம் பிட்காயின் தான் டோஜ் காயின். ஓகேவா, அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பிட்காயின்லேருந்து கோடு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போது பிட்காயினுக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொண்டு வந்தது தான் வந்து டிசி. அதனால தான் அந்த டிசி பிக் பண்ணியிருந்தேன். பட் மேஜராக போகலை. பட் ரொம்ப லாஸ் ஆகலை. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஒரு 5x அது கண்டிப்பாக கொடுக்கும். அது வாங்கியிருந்தீங்கன்னா விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து லேயர் 0 ஜிகே சிங்க் வந்து கொஞ்சம் தனியாக கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நெரேட்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறக்காக தான் கொடுத்துருப்பேன் லேயர் 0 ஜிகே சிங்க்கு. ஆனால் அந்த 2 பர்டிகுலர் காயின்ஸுமே வந்து நான் வாங்கலை, நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மாண்டா, லீனியா, மாசா, கண்ட மாதிரி காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திரித்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க லேயர் 2 அப்படி இப்படின்னு. அதனால் நான் வந்து ஜிகே சிங்க் ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க எல்லாமே பிக் ப்ராஜெக்ட்ஸ் கைஸ். லேயர் 0ங்கிறது வந்து இன்ட்ராபரபிலிட்டியில் வந்து மிகப்பெரிய காயின். பட் இருந்தாலுமே நான் அதை ஒமிட் பண்ணுறேன். பட் அந்த 2 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த லேயர் 0 அந்த இன்ட்ராபரபிலிட்டியில் வந்து நல்லா சூப்பர் ஒரு பிக் வச்சிருக்கணும். ஜிகே சிங்க் நரேட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு காயின், அதாவது செல்ஃப் ஃப்ரேம் ஆகட்டும், A0 ஆகட்டும், இல்லை மினா ஆகட்டும், இந்த மாதிரி ஜிகே சிங்க்கு நிறைய ஒரு தனி இது வரும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். February 20, 2024, அதாவது கொஞ்சம் அந்த பீக் டைமில் இருக்கும் போது அப்போ வந்து நியூவாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ரோ புது காயின் சொல்லுங்கள், புது காயின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு 2 வந்து எல்லாம் வந்து கியூபிக், ஸ்பேஸ் மெஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஏஐபிஜி ஃபாலோ பண்ணலை, கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணினேன். ஆனால் அது வந்து ரொம்ப டம்ப் எனக்கு தெரியும். அது வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்லலாம். பட் ஹோல்டு பண்ணுங்கள், வாங்கியிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே வரும். ஆல் சீசன் அப்படின்னு வரும்போது ஷிக் காயின்ஸும் கூட ஒரு 3-5x கண்டிப்பாக பண்ணிடும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின இடத்துக்காவது கொஞ்சமாக வந்துடும். அதுக்கு நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து அப்படியே புலிவாலை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 1000 2000 போட்டு ஒரு ஆவரேஜ் பண்ணி டிசிஏ பண்ணி ஒரு இடத்துல கொஞ்சம் லோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக வெளியில் வரக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஏஐபிஜி காயின் மாதிரி மின்ட் லேயர் ஜாக்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்தால் மலை, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி ஒரு காயின் பிட்காயினோட சைட் செயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலிஃபியம், இது வந்து ஒரு டீசெண்டாக 5x to 10x கொடுக்கக்கூடிய காயின். இங்கிருந்து நான் சொல்கிறேன். டாரா எகெயின் ஜாக் பாட்டாக இருக்கலாம், பட் 10x டீசெண்டாக கொடுக்கும். ஜெப் நான் ஃபாலோ பண்ணலை. டிஎன்எக்ஸும் எகெயின் ஜாக்பாட் காயினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 50-50 சான்ஸ். சக்ஸஸ் ஆனால் ஹியூஜாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3-4x 5x பண்ணிவிட்டு சும்மா நானும் அதுவும் ஒரு புல் ரன் ஏதோ ஒரு காயின் அப்படிங்கிற மாதிரி சைடில் போயிடும். ஸோ மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மின்ட்ல ஏரோ டிஎன்எக்ஸும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கிடைச்சா ஜாக் ஸ்பாட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டாராவும் ஒரு அந்த மாதிரி காயின் தான், அதாவது கிடச்சா ஒரு ஹியூஜாக ஒரு 30x மினிமம் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கிறத தான் சொல்கிறேன். சிஎஸ்ஐஎக்ஸும் அதே மாதிரி பர்டிகுலர் காயின் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த காயின் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10x வந்து ஈஸியாக பண்ணிடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஜாக்பாட் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 50x கொடுக்கக்கூடிய காயின் தான் டாரா, மின்ட் லேயர், டிஎன்எக்ஸ், சிஎஸ்ஐஎக்ஸ். இதெல்லாமே ஃபேக்டான் ஐ எம் நாட் ஃபாலோயிங் நவ், பைட்ஸ் ஐ எம் நாட் ஃபாலோயிங் நவ். பட் இது எல்லாமே சூப்பர் குட் தான். டெவி நல்ல காயின், பட் அவங்க வந்து சும்மா ஏதோ மார்க்கெட்டிங்காக சும்மா 8 மில்லியன் 10 மில்லியன் டிபிஎஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அதனாலேயே பிடிக்கல. அது ஆர்டபிள்யூ நெரேட்டிவ் காயின்ஸ், பட் என் நம்பர் ஆஃப் ஆர்டபிள்யூ நெரேட்டிவ் காயின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிடில் பிளாக் ராக் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக்கை வந்து ஆப்டாஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது புது காயின்ஸ் வந்து போகாதீங்க. நிபி அதெல்லாம் வந்து ஓகே, காயின்ஸ் இஸ் குட், ஓகேங்களா, காயின்ஸ் ஆர் குட். பட் த திங் இஸ் இதுதான் வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வரப்போகுதுங்கிறது சத்தியமாக இருக்காது, சொல்ல முடியாது. அதனால ரொம்ப ரிஸ்கி. கராத்தே ஐ எம் நாட் ஃபாலோயிங். பித்நோட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொலானா சைடில் ஆரக்கல்லில் வந்து நம்பர் 1 அப்படின்னா அது பித்து தான். ஓகேங்களா, எத்தீரியம் சைடில் வந்து லிங்க். ஓகேங்களா, இன்ட்ராப்ரபிலிட்டியில் வந்து ஆரக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பித்து. அந்த பித்து வந்து டீசெண்டாக 5x இங்கேருந்து கொடுக்கலாம். அதாவது $2 to $3 தான் என்னோட டார்கெட். ஸோ அது தனியாக வீடியோவை போட்டிருக்கேன். பித் நெட்வொர்க்குக்கு டார்கெட் வந்து எப்படி என்ன ஏது அப்படின்னா அந்த வீடியோ பார்க்காதும் பாருங்கள். ஆர்பிட்ரமுக்கு போட்டிருக்கிறேன், ஏர்ட்ராமுக்கு ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கிறேன். ஆர்பிட்ரம், பித் நெட்வொர்க், ஏர்ட்ராம், நிறைய காயின்ஸ் இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே பாருங்கள். அதுலேருந்து ஜஸ்ட் அந்த காயின் மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து ஓனாகவே வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து அது தனியாகவே இருக்குது, பாருங்கள், பார்க்காதுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஆர்டபிள்யூஎன் காயின். ஆர்டபிள்யூஎன் வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்கி செக்டார், ஆனால் ரொம்ப லோ சப்ளை இருக்கக்கூடிய ஒரு காயின். பட் இப்போ தான் நான் ரீசெண்டாக பை பண்ணேன். ATAR 2 வெர்ஷன் 2 அதுதான் நான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பேன், எனி ஒன் அப்படின்னு சொல்லி. அது ஏன் வெர்ஷன் 2 அவன் மறுபடியும் பிக் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமாக இல்லை, அவங்க வந்து இந்த டார் நெட்வொர்க்லேருந்து வெளியில் வந்துட்டு அவங்களா ஓனாக ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்திருக்கிறதுனால அந்த கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். ஓனி ஐ எம் நாட் ஃபாலோயிங் நவ்.
ஓனி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ண ஜெப் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஃபேக்ட் பைட்ஸ், டெவ்வி, கராத்தே, ஜி ஸ்விஃப்ட்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, தட்ஸ் குட் காயின் தான், பட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓனி. பட் நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, நிறைய காயின்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ கைஸ், இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப தெளிவாக கவனிங்க. அதாவது டூ மணி காயின்ஸ் அப்படின்னு போகும்போது உங்களால் வந்து ஈஸியாக 100x பண்ண முடியாது. ரொம்ப அதிக காயின்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. அதுதான் அந்த டிப்ஸ்லையும் நான் சொல்ல வர போகிறேன். அது வந்து ரொம்ப ஒரு பேடான ஐடியா. டைவர்சிஃபை அப்படிங்கிறது குட்டு, பட் டூ மச் டைவர்சிஃபை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் நாட் கோனா மேக் இட் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அந்த ஒரு ரீசன். செகண்ட் ரீசன், நியூ காயின்ஸ் அப்படின்னாவே வந்து ரிஸ்கி செக்டார். ஸோ அந்த ரிஸ்கி செக்டார் எடுக்க போகும்போது உங்களுக்கு டூ மச் ரிஸ்க்காக வந்து எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் நிறைய காயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதனால தான் எப்பவுமே சொல்ல வரது வந்து, அதாவது லிஸ்ட் டு நாட் சீன் அ புல் ரன் அப்படிங்கிறது, புல் ரன் பார்க்காத காயின்ஸ் இந்த லிஸ்ட்டு 20-30 காயின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த காயின்லேருந்து ஏதோ நீங்கள் ஒரு 5 to 10 தான் பிக் பண்ணணும் டாப். அதாவது எது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக், எஸ்எம்ஹெச், மின்ட் லேயர், டாரா, சிஎஸ்ஐஎக்ஸ் ஒரு 5 எடுத்துட்டிங்களா போதும், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்த லிஸ்ட்லேருந்து ஒரு 5 எடுங்க போதும், 10 தான். உங்களுக்கு எது வருது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். ஸோ நான் இப்போ சொன்னதை நான் பிக் பண்ணேன். அந்த மாதிரி தான். அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு இல்லாமல் ப்ரோ சில பேர் கேட்டாங்க, நியர் பற்றி நான் பேசலை, சொலானா பற்றி பேசலை. என்ன கிடையாது ப்ரோ. நான் டெலகிராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல் காயின்ஸ் பை சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல 1 இயருக்கு முன்னாடி. அந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய காயின்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ஆட்டா காயின் 6x, ரூனு, கஸ்பா, டாவ்லாம் 100xன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து $50 10x, மோர் தென் 12x வந்து கொடுத்துச்சு. செயின் லிங்க் பற்றி சொன்னேன். அந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்காதவங்க ஜஸ்ட் ஓட்டி விட்டாது பாருங்கள், என்னென்ன காயின் லிஸ்ட் அது உங்களுக்கு தெரியும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டாவ், லிங்க்கு, சொலானா, ஆட்டம், அசிரோ, இன்ஜெக்டிவ். ஸோ சொலானாக்கு பதிலாக இன்ஜெக்டிவ் பிக் பண்ண சொன்னேன். சொலானாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 20x கொடுத்துச்சு. இன்ஜெக்டிவும் பார்த்திங்கன்னா 20x, மோர் தென் 20x கொடுத்துச்சு. ஸோ ரெண்டுலேயுமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எதாவது பை பண்ணியிருந்தீங்கன்னு ஓகே தான். இது எல்லாமே நான் டெலகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ்லேயும் சில காயின்ஸ் நிறைய காயின்ஸ் லிஸ்ட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளோக்கி, ரியலியோ, கஸ்பா, ரூனு, ஐஎம்எக்ஸ் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். இதை தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் யூடியூப் வீடியோஸ் தனியாக போட்டிருப்பேன். ட்ரான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய காயின்ஸ், அதாவது எனர்ஜி வெப் டோக்கன், டைவான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கியூபிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், லேயர் 2 பிட்காயின் லேயர் 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை மின்ட் லேயர், ஸ்பேஸ், எஸ்டிஎக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நாக்கா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின்ஸில் வந்து அந்த அசிரோவும் கியூபிக்கும் டெக்டமும் 3மே சூப்பர். அலிஃபியம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தனியாக அதுக்கப்புறம் தனியாக ஒரு டாபிக். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் காயின்ஸ் போடாமல் நான் வந்து டீப்பினுக்குன்னு சொல்லி தனியாகவே வந்து 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு வந்து டீப்பின் காயின்ஸும் ஆர்டபிள்யூஆர் நெரேட்டிவ் தனியாக போட்டிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் ஏஏ டீப்பின்னு சொல்லி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இருக்கிற காயின்ஸில் வந்து ஒரு பிக் பண்ணுறதுக்கு IO.net பற்றி சொல்லியிருப்பேன், ஆக்டா ஸ்பேஸு, ஆகாசு, இதை பற்றிலாம் பேசியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டேன். ஸோ கொடுக்கல அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லாதீங்க. இந்த லிஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சு போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பைனான்ஸ் செயினை மட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் லோவாக போகணும் அப்படின்னா GT டோக்கனை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது get.ioட டோக்கன். ஏன் அப்படின்னா அவன் வந்து தான் சூப்பராக பண்ணுறான். நிறைய பேர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா HT டோக்கன் பற்றி கேட்டாங்க. ப்ரோ சன் குரூப் வாங்கிட்டாங்க, அதாவது அந்த ஜஸ்டின் சன் வந்து வாங்கிட்டாரு. ஸோ HTX சூப்பராக போகுது இல்லை, நான் HT வாங்குறேன், மினிமம் 20x கொடுக்கணும். நான் அப்போ தெளிவாகவே எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன் டெலகிராமில், தயவு செஞ்சு HT டோக்கன் பற்றி போகாதீங்க. ஒருத்தன் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறான்னா அவன் ஆல்ரெடி ட்ரானை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு ட்ரானுக்கு தான் வந்து அதிகமாக வந்து அது ஃபீ உள்ளே கொண்டு வரதாகட்டும், ஸ்டேக் பண்ணுறதாகட்டும், ட்ரானை வச்சு ஏதோ பண்ண போகும்போது உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்போ ட்ரானுக்கு தான் வந்து அது புல்லிஸ் நியூஸை தவிர்த்து அவங்களுக்கு HT டோக்கனுக்கு சத்தியமாக கிடையாது. அதை நம்பி உள்ளே போகாதீங்கன்னு. சில தமிழ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா HT டோக்கன் வந்து 20x போகணும்னு. போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல கைஸ். ஆனால் HT டோக்கனை விட GT டோக்கன் இஸ் பெஸ்ட். ஏன் அப்படின்னா GT டோக்கனை நீங்கள் உள்ளே ஹோல்டு பண்ணிங்கனாவே நிறைய புதுசாக உள்ளே வரக்கூடிய காயின்ஸ் ஏர்ட்ராப்ஸாகவே அவன் வந்து கொடுக்குறான். ஸ்டார்ட் அப் காயின்ஸாகவே வந்து நிறைய காயின்ஸ் கொடுத்தான். இவன் யார், get.io இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் இதுதான் சொல்கிறேன், அந்த GT டோக்கன் அப்படிங்கும்போது 10x பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில், லாஸ்ட் இயர்லேருந்து இந்த மிட்டுக்குள்ளே 6 monthsக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி காயினை பிக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CROவும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சது $1 மேலே போகாது, $1 தான் நிற்க போகுது. ஆனால் எதுக்காக நான் அந்த CRO டோக்கன் சொல்லியிருந்தேன்னா, டோக்கன் பர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தாங்க. ஒரு கால் டோக்கன் பர்னுங்கிற மெக்கானிசம் கொண்டு வந்தாங்கன்னா மேபி $5 $10 கூட போகலாம். ஏன்னா அப்படி தான் பைனான்ஸ்க்கு குவார்ட்டர்லி பர்னன்ஸ் கொண்டு வந்தனால தான் அந்த
அந்த காயின் தான் வந்து இந்த அளவுக்கு போயிருக்குது. WRX காயின் எப்படி பம்ப் பண்ணாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க CRO டோக்கனை. ஸோ அதனால தான் CRO டோக்கனை வந்து நான் இப்போ செல் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தால் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், CRO டோக்கன், GT, பைனான்ஸ் செயின், இந்த BNB. ஸோ இவ்வளோ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. டெக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேஸில் வந்து ஏரோட்ராம் சூஸ் பண்ணிக்கலாம். யூனிஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியத்தில் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய காயின்ஸ் இருக்குது. எகெயின் டெக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்ட் போகாமல், இப்போ அசீரோவில் வந்து காமன் அசீரோவையும் நீங்கள் பை பண்ணுவீங்க, காமனையும் பை பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க, நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நெரேட்டிவ்ஸ் தான் வந்து அப்போதைக்கு பம்ப் ஆகும். கரெக்டாக ஏஐ பம்ப் ஆச்சு, எக்ஸாம்பிள் ப்ளே டு ஏர்ன் ஓல்டில் ஆச்சு, அப்புறம் ஃப்ரெண்டு டெக்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு, டேப் டு ஏர்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு, அப்புறம் மீம் காயின்ஸ் மேனியா, மீம் டோக்கன்ஸ் சம்திங் ரிலேட்டடாக டிஜன் அது இதுன்னு சம்திங் வந்துச்சு, அப்புறம் டெலகிராம் பாட்ஸ் வந்துச்சு, அந்த பேகு அது இதுன்னு, அப்புறம் ஆர்டினல்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துச்சு. அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்திங்கன்னா 2 to 3 months அது பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸில் எந்த காயினில் போட்டிங்கன்னாலுமே ஒரு 2x 3x பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் வந்துருக்கு, தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன், அது பார்க்காதவங்க பாருங்கள். ட்ராக் ஏஜென்ட்ஸ் சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நெரேட்டிவ்ஸுக்கும் தகுந்த மாதிரி பம்ப் ஆகிறதுனால நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெரேட்டிவ் இல்லாத போகும்போது உங்களுக்கு பம்ப் ஆகுது. ஸோ அதனால தான் நான் மெயினாக என்னோடய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா 90% லேயர் 1 ஆர் லேயர் 2 ஆர் அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் இருக்கும். அதாவது லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கும். செயின் பிளாக் செயினாக தான் இருக்குமே தவிர்த்து யூட்டிலிட்டி டோக்கனுங்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனர்ஜி வெப் டோக்கன் ஆகட்டும், ஆப்டி, அதாவது CSIX ஆகட்டும், இந்த மாதிரி யூட்டிலிட்டி டோக்கன் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் லேயர்ஸ் காயின்ஸ் தான் அதிகமாக இருக்கும், செயின் காயின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் டெக்ஸ் காயின்ஸை வாங்குறதுக்கு பதிலாக இப்போ டெக்ஸ்னா என்ன, ஏரோட்ராம் ஆகட்டும். ஸோ ஓகே, ஏரோட்ராம் வந்து அது டாப் செயினுக்கு வந்து பேஸ் செயினுக்கு காயின் இல்லை, அதனால் நீங்கள் ஏரோட்ராம் வாங்கலாம். ஆனால் இப்போ யூனிஸ்வாப் வாங்குறதாவோ இல்லை காமன் வாங்குறீங்க, இதை வாங்குறதுக்கு அவங்களோட செயினை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். காமனை வாங்குறதுக்கு பதிலாக S0 வாங்கிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக வந்து மோர் டெஃபி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெஃபி ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஏதாவது யூசர்ஸ் வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க, ஸ்வாப் பண்ணுறாங்க, டிரான்சாக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஈல்டு பண்ணுறாங்க, லெண்டிங் பரோவிங் எதை பண்ணனாலுமே, எந்த ஒரு டெஃபி ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அதோட நேட்டிவ் செயினுக்கு தான் போவாங்க. கரெக்டாக இப்போ சொலானாவில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரு, ரேடியம், நிறைய இருக்குது. கரெக்டாக டெக்ஸு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் டெக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொலானா செயினை தான் வந்து கேஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்போ சொலானா செயின் தான் மேலே போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து டெஃபி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எந்த செயினில் ஆகுதோ, புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி காயின்ஸ் வந்து நம்ம பிக் பண்ண முடியாது. ஒரு 100 காயின்ஸில் வந்து ஏதோ 10 தான் போகும். ஆனால் அந்த 10 காயின்ஸில் வந்து ஒரு 6-7 காயின்ஸ் வந்து சொலானா காயினாக இருக்கலாம், இல்லை எத்திரியம் காயினாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொலானாவையோ இல்லை பேஸோ எத்திரியமோ இல்லை வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காயின் அவாக்ஸாவோ இல்லை வந்து போல்கோட்டாட்டாவோ எடுக்க போகும்போது புல்ரனில் வந்து அதுதான் வந்து அந்த செயின் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு ரீசன். இதனால தான் வந்து லேயர் காயின்ஸை வந்து, அதாவது லேயர் 1 ஆர் லேயர் 0 ஆர் லேயர் 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். பட் எனிவே எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்கிறது அதுதான், ஆல் காயின்ஸ் லிஸ்ட் 3 அப்படிங்கிறது நான் கொடுக்க போகாததுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் காயின்ஸு தனித்தனி வீடியோஸ் போட்டுட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா நம்பர் ஆஃப் வியூஸ் வச்சு பார்க்கும் போதே வந்து எது கேட்சியாக கொடுக்குறோமோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் என்னால் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரே வீடியோ ரிப்பீட்டடாக போட முடியாது. கரெக்டுங்களா? நான் வந்து இந்த பேண்டரில் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருப்பார், யார் இந்த ஸ்னைப்பர், செல்டன் ஸ்னைப்பர், அந்த மாதிரி நான் வந்து ஒரு டாப் 10 10 டாப் ஏக்கான அப்படின்னு போட்டுகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு வியூஸ்க்காக போட்ட மாதிரி இருக்கும். நான் அப்படி இல்லாமல் ப்ராப்பராக வந்து இதுதான் லிஸ்ட்டு 30 to 60 காயின்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு. அந்த 60 காயின்ஸில் நீங்கள் ஒரு 10 to 20 காயின்ஸை எடுங்க, பிக் பண்ணுங்கள். நியூ காயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஆல் காயின்ஸ் 3 அப்படிங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு எக்ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து பார்ட் 2, ஆல் காயின்ஸ் பை லிஸ்ட் 2, ஆல் காயின்ஸ் பை லிஸ்ட் 1 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கும். அது 2 காயின்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் நான் வந்து அப்பப்போ பேசுவேன்ல, இந்த பர்டிகுலர் காயின்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் டோக்கனை பற்றி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதாகட்டும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸை வச்சுருக்கும் போது உங்களுக்கு போதும். தயவு செஞ்சு இந்த புல்ரனில் வந்து நியூ டோக்கனை ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. ஸோ அந்த டாப் 5 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். அதுதான் முக்கியமானது. நம்ம வாங்க அந்த இதுக்குள்ளே போயிடுவோம். இந்த டாப் 5 டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி
ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ இது கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து இன்ஃபர்மேஷன் ஃபார் மேக்கிங் மோர் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது அது ஒரு சின்ன கான்செப்ட், அந்த என்னோட தனி கண்டென்ட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து தனியாக வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் கொஞ்சம் டேட்டாலாம் எடுக்க போகும்போது தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நான் சும்மா டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஹிஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது காயின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது தான் வந்து ஏன் அந்த மாதிரி கான்செப்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ தனியாக நான் மேக் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து ஆல் காயின்ஸை பற்றி நம்ம பேசவே கிடையாது. கடந்த 6 மந்த்ஸாக பேச கிடையாது. லிஸ்ட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய கன்சர்னாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ போட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன் ஆல் காயின்ஸை வந்து லிஸ்ட்டு தனித்தனியாக சொல்லலை, மற்றவங்கள மாதிரி டாப் 10 டாப் 20 டாப் 5 மை டாப் பிக் அப்படின்னு நான் சொல்லலை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு பார்க்க போகும்போது நீங்களாக வந்து இதுலேருந்து பிக் பண்ணிக்கிங்க. இந்த பர்டிகுலர் டோக்கன்ஸில் நான் சொன்ன எந்த டோக்கன்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நான் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி ஒரு காலம் நான் ஃபாலோ பண்ணாத காயினாக இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். நான் பார்த்தும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் பை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ வாங்க நான் அந்த டாபிக் செகண்ட் டாபிக் போவோம். இப்போ வந்து புல் ரன் டாப் 5 டிப்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டிப்ஸாக தான் இருக்கும். நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ட்விட்டரில் பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ரீகாலாக இருக்கும். ப்ளஸ் நான் பண்ணுறது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தான் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன். நான் வந்து மற்ற இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து நான் கண்டிப்பாக சொல்லலை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லி இருப்பாங்க, நானுமே பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஆனால் இது ஏன்னா அப்படின்னா ரிப்பீட்டடாக சொல்லும் போது இந்த பர்டிகுலர் புல் ரன் ஒரு 6 to 1 year இருக்கும்னு வச்சுக்கோங்க. 6 months to 1 year அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிகினர்ஸ் ஆகட்டும், இல்லை ஆல்ரெடி வந்து நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கக்கூடிய டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து லேக் ஆகுறாங்க. ஆனால் இந்த புல் ரன்னுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இது ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் 4th ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் இன் தி சென்ஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரெண்டாவது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அதை ஒரு தனியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஹைலைட்டடாக வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ the first one அப்படிங்கிறது வந்து டேக் ப்ராஃபிட்ஸ் ரெகுலர்லி. எஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ உங்கள் சேனலோட இது என்ன மோட்டிவ் என்ன அப்படின்னு. ஸோ நிறைய பேர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பை லோ செல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா பை லோ அப்படின்னா ஏதோ பியர் மார்க்கெட்டில் பை பண்ணிவிட்டு புல் மார்க்கெட்டுக்கு 4 வருஷம் வெயிட் பண்ணி புல் மார்க்கெட்டு புல்னு சொல்லி எது புல்லுன்னே தெரியாமல் எப்போ பம்ப் ஆகுது எப்போ செல் பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ மேலே போனால் விற்கணும் கீழே வந்தால் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. பட் பை லோ செல் ஹை இஸ் குட் ஐடியா. பட் எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துடணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. லாங் டேமுக்குன்னு சொல்லி 10 காயின்ஸ் தான் வச்சுருக்கணும். சத்தியமாக 10 காயின்ஸ்க்கு மேலே ஒரு காயின் கூட நீங்கள் வச்சிருக்கக்கூடாது. அது மேலே வச்சிருக்கக்கூடிய 20, 30, 40 காயின்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே ஷார்ட் டைமில் ஒரு 3 to 4 months வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் போகும்போது அதை வந்து ஒரு 40 காயின்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து 15 காயின்ஸாக ரெடியூஸ் பண்ணிடணும். அந்தளவுக்கு நீங்கள் செல் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா இப்போ கஸ்பா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு பம்ப் ஆயிருக்கு, மோர் தென் 100x கரெக்டாக. பட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன் மாதிரி அப்படி டைரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போகல, கரெக்டாக 1 or 2 days போக கிடையாது. கிட்டத்தட்ட 1 year மேலே போயிருக்கும். அப்போ இதுலேருந்து ஒன்று என்ன சொல்ல வர அப்படின்னா ஒவ்வொரு அப்பு வந்தாலும் ஒவ்வொரு டம்ப் வரும். ஸோ அப் டம்ப், இங்கே பார்த்தீங்கன்னா அப் டம்ப், அப் டவுன், அப் டவுன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ப்ராஃபிட் வரும்போதோ அப்போல்லாம் நீங்கள் செல் பண்ணிக்கணும். கீழே லோவில் வரும்போது நீங்கள் வந்து மறுபடியும் பை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் இதுக்காக நீங்கள் என்ன ப்ரோ அப்படிங்க எனக்கு ட்ரேட் பண்ண சொல்கிறீங்களா வந்து அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் கேபிட்டலை அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% செல் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பம்ப் ஆகும்போது நல்லா, அதாவது நீங்கள் வந்து 20-30% எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. மினிமம் 2x மேக்ஸிமம் 10x அப்படிங்கிற ஜோனில் வச்சுக்கோங்க. 4x 5xல நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கிரிப்டோ புகழை நான் சொல்லுவார் கேபிட்டல் எடுத்துருங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் எடுத்துட்டீங்கன்னு ஓகே. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து அட்லீஸ்ட் மினிமம் 50% ஆஃப் யுவர் ஹோல்டிங்கை வந்து செல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பர்டிகுலர் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு கால் இங்கே செல் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4x டம்ப் கைஸ். கரெக்டாக நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். 0.04 கிட்ட போயிருக்குது, 0.01 கிட்ட வந்திருக்குது. கரெக்டாக அது எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு 0.013 இங்கே காட்டுதுன்னா 0.01 கண்டிப்பாக டச் பண்ணியிருக்கும் எக்ஸ்சேஞ்செலாம். பை ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3-4x வந்து டவுன் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.1
இங்கே வந்து 0.1 சாரி 0.14 0.1. ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் 2023 பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட டாப் பீக் அடைஞ்சிருச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 இயராக இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைடுவே தான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்த காயின்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வெயிட் பண்ணி இங்கே கூட லோல் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து செல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, டேக் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து டைவான் ரியலியோ காட்டுறேன். டைவான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஏப்ரல் 2024 நல்லா பம்ப் ஆயிருக்கும், இங்கேயும் பம்ப் ஆயிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் செல் பண்ணி இங்கே பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைமில் 5-10x நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க எங்கே வாங்கியிருந்தாலுமே. சப்போஸ் இந்த பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஒரு 4x உங்களுக்கு கிடச்சிருக்கும் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பர்டிகுலர் ஏரியாவில் செல் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி எடுங்க. சப்போஸ் ஒரு கால் நீங்கள் வந்து ரொம்ப மேலே போகாமல் இங்கே நடுவில் வித்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே பை பண்ணலாம், இங்கே பை பண்ணலாம், இல்லை ஏதோ ஃபட்டில் நல்லா கீழே டவுன் ஆக வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்கிற பீக்கில் கூட இருக்கிறது கூட ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஒன் அனதர் எக்ஸாம்பிள் ரியலியோ நான் சொல்லுவேன். ரியலியோவை இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலுமே அதோட பீக் பார்த்தீங்கன்னா 2024 ஆர் மார்ச் டைம், மிட் மார்ச் இல்லை ஏப்ரல் டைமில் இருக்குது. வித்தின் 1 மந்த்லேயே பம்ப் ஆயிருக்கும். ஸோ அப்படிலாம் 1 மந்த்தில் இல்லை 1 வீக்லேயே பம்ப் ஆகுதுன்னா தயவு செஞ்சு 2x 3x ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா 50% நீங்கள் செல் பண்ணிடுங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நியதி. அதனால தான் நீங்கள் வந்து வித்துட்டு வந்துருங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பை பண்ணாமல் போயிடாது. ரெண்டாவது ரியலியோ டைவான் இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நியூவாக இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பம்ப் ஆச்சு. மினிமம் 2x மேக்ஸிமம் 10x வந்து வித்தின் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டு ஏப்ரல் டைமில் 2024 ஆச்சு. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டோஜ் காயினோ சிப்பைனோ காயினோ வச்சுருந்தீங்கன்னா மேபி ஒரு 40% பம்ப் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ தான் பம்ப் ஆகுது, ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ராக், இட்ஸ் கோயிங் டு பம்ப் மச் மோர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைவானை பார்த்துட்டு அதே மாதிரி மற்ற ஓல்டு காயின்ஸ் எக்ஸ்ஆர்பி, டைவான், ஏடா, கடானா அதெல்லாம் வச்சு ஹோல்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக டோட்டல் மார்க்கெட்டே டம்ப் ஆயிடுச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் காயினும் வந்து 5x கீழே வரும். சிபைனு ஏடா அப்படிங்கிறது உங்களோட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ஆர்பி, ஏடா, ஆல்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் பம்ப் ஆகுது அப்படின்னா நீங்கள் டிசியாக பண்ணி வச்சுருந்துருக்கணும், முன்னாடி லோவில் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பம்ப் எடுத்துக்கோங்க. இந்த பம்ப் ஆகுதுனாவே நீங்கள் செல் பண்ணிடுங்க. ஒரு 5 மந்த்ஸாகவே வந்து இப்படி அரைச்சிட்டு இருக்குது, சைடு வேவே பண்ணிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு பம்ப் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 50% செல் பண்ணிடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி மார்க்கெட் டம்பில் வந்து உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த ஒன் ரீசன். செகண்ட், த மெயின் ரீசன் இஸ் லைக் யூ வில் ஃபால் ஃபார் தி ஃபோமோ. கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ ரியலியோ டைவன் பம்ப் ஆன மாதிரி அந்த மாதிரி காயின்ஸ் அடுத்த காயின்ஸ் பம்ப் ஆக போகுதுன்ட்டு நீங்கள் வந்து ஃபோமோ பண்ணிவிட்டு பை பண்ணுவீங்க, இல்லைன்னா ஹோல்டு பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் திங்குக்காக தான் வந்து டேக் ப்ராஃபிட்ஸ் ரெகுலர்லி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம போயிடுவோம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் யுவர் ஃபண்ட்ஸ். ஓகே, செக்யூர் யுவர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டிப்ஸுக்குமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தானே ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் நான் இது செகண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா டேக் ப்ராஃபிட்ஸ் ரெகுலர்லி அப்படிங்கிறது வந்து அதை விட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செக்யூர் யுவர் ஃபண்ட்ஸை செகண்ட் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு செக்யூர் யுவர் ஃபண்ட்ஸில் வந்து ஓரளவுக்காவது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க, ஆனால் டேக் ப்ராஃபிட்ஸில் அப்படிங்கிறது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால அதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, செக்யூர் யுவர் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஓகே ப்ரோ அது என்ன ப்ரோ 2 ஃபேக்டர் மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணணும், அவ்வளோதானே, பாஸ்வேர்டு வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும், காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கணும், இவ்வளோ தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்சில் உங்கள் டோக்கன்ஸை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோ போட்டிருந்தேன். ப்ளஸ் வந்து நிறைய பேர் இப்போ வசிரெக்ஸ் ஆக்ஸ் ஆகட்டும் நிறையா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆக் ஆகிருக்குது, அதெல்லாம் சூசைட் கூட பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் வைக்கக்கூடாது. அப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவர் ஃபண்டை வந்து ஹார்ட்வேர் வேலெட்டில் வைக்கணும். தயவு செஞ்சு ஹார்ட்வேர் வேலெட் வாங்காதவங்க ஒரு சேஃப்வால் வேலெட் ஒரு 5,000 6,000 வாங்கிக்கிங்க. மினிமம் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் ஹார்ட்வேர் வேலெட் வாங்கிக்கிங்க. ஒரு 10,000 to 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்சில் வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்ஸ் வேலெட்ஸில் வச்சுக்கலாம். டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்ஸ் லைக் மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வேலெட், அந்த செயினுக்குன்னு இருக்கும். சொலானா, ஃபேண்டம் வேலெட், கெப்லர் வேலெட், ஆட்டம்க்கு அப்படிங்கும்போது கஸ்பா வேலெட், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் வேலெட்ஸ் அந்தந்த செயினுக்குன்னு இருக்கும். எல்லா வேலெட்ஸும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தனியாக நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் வேலெட்ஸ்லையாவது நீங்கள் ஹோல்டு பண்ண
பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 to 10,000 வந்து எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா 90% வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. 10% தானே, ஏன்னா அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பை செல் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காவது USDT அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணி இல்லை வேறு ஏதோ டோக்கனை பை பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் திங்குனால தட்ஸ் அக்செப்டபிள். ஓகே, அதில் செக்யூர்டாக இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜியோடெஸ்க் தான். INR பை, அது USDT பை பண்ணுறதாகட்டும், USDயிலிருந்து INRக்கு செல் பண்ணுறதாகட்டும், அதுக்கு தனி வீடியோ யூடியூப்பில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 factor அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு 2FA எனேபிள் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் இமெயிலுக்கு நீங்கள் 2FA எனேபிள் பண்ணிக்கணும். ப்ளஸ் மொபைல், நீங்கள் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் மொபைலில் வந்து கண்ட ஆப்ஸையோ வீடியோ ரெக்கார்டிங் டூலையோ இது இந்த நோட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுவாங்களே, கீப் நோட்ஸ், எவர் நோட்ஸு, இதில் தயவு செஞ்சு நோட் பண்ணாலும் அதில் கொண்டு போய் பாஸ்வேர்டோ ஹிண்ட்டோ இமெயில் ஐடியை ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை ஃப்ரேசஸ் ஸ்டோர் பண்ணுறது தயவு செஞ்சு சத்தியமாக பண்ணிடாதீங்க. அது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அது எல்லாமே எடுத்துருவாங்க. ஏன்னா எடுக்கிறது வந்து சும்மா சர்ச் பண்ணியில் எடுக்க மாட்டாங்க. இப்போ இமெயில் வந்து 10 lakhs இமெயில் இருக்குது, அதில் எங்கே ஸ்டோர் பண்ணிட்டுருக்குன்னு தெரியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலமாக, ஏஐ இது மூலமாக, LLM மூலமாக query பண்ணி ஈஸியாக எடுத்துருவாங்க. அதனால தான் வந்து ஏதோ உங்கள் ஒரு இமெயிலோ ஆப்போ காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடும். அதனால தான் ஃப்ரேசஸ் வந்து நோட் பேரில் தனியாக பெண்ணில் எழுதி வச்சுக்கோங்க. 2FA வந்து எல்லா பர்டிகுலர் ஆப்ஸுக்குமே, இப்போ ட்விட்டர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே 2FA எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் ப்ளஸ் அந்த இமெயில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஃபண்ட் பாஸ்வேர்டு, அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து OTP பே பண்ணால் தான், OTP ப்ரொவைட் பண்ணால் தான் வந்து ஃபண்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும். அப்படிங்கிற டெபாசிட் தேவையில்லை, வித்ட்ராக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து செக்யூரில். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து இதில் மெயினாக அந்த புல்ரன் டிப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கிடையாது. ஏன்னா அப்படின்னா இது வந்து ஒரு காமனான ஒரு சேயிங் தான். கரெக்டாக நீங்கள் ட்விட்டரில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 lakh கொண்டு போய் ஒரு ப்ராஜெக்ட்டில் போடுறீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டோட்டல் உங்கள் அமௌண்ட்டுமே போயிடும். அதுக்கு பதிலாக 4 காயினாக பிரித்து போட்டுக்கோங்க. 20% ஆர் 30% 60%, ரிமைனிங் 2 காயின்ஸில் வந்து 20% கூட போடலாம். இல்லை 4 காயின்லையுமே 25% சொல்லி நானுமே பிரித்து கூட போடலாம். அது ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, இல்லை உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படி பிரித்து போட்டுக்கலாம். அது கரெக்டாக தான், தப்பு கிடையாது. ஆனால் 4 காயின் ஒரு 8 காயின் அப்படிங்கிறது ஓகே. அதிகபட்சம் 10 காயின் ஓகே. 10,000 சொல்லி 10 காயினில் போடுறீங்க 1 லட்சம் அப்படின்னா தயவு செஞ்சு ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் 5,000 4,000 6,000 11,000 சொல்லிட்டு ஒரு 20 காயினில் கொண்டு போய் போடுறது, சில பேர் 1000 சொல்லிட்டு ஒரு 40 காயினில் போட்டு வைக்கிறது, ஏதோ ஒன்று எனக்கு 100x ஆனால் போதும் இல்லை அப்படின்னு. கைஸ் 100x பண்ணுறது அப்படிங்கிறது வந்து 50-50 சான்ஸ் தான் கிரிப்டோவில் வந்து. ஏன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுவும் 50 சான்ஸே கிடையாது. ரொம்ப ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா less than 10% தான் இருக்கும். அதில் நீங்கள் போடுற காயின் வந்து 10x 100x கொடுத்தாலுமே நீங்கள் எக்ஸாக்டாக பை பண்ணியிருக்கணும், அந்த எக்ஸாக்டாக செல் பண்ணியிருக்கணும். அந்த பர்டிகுலர் லெவல் வந்து மேட்ச் ஆகணும், ஃபேஸ் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனாலுமே ஒரு காயின் 1000 ரூபாங்கிறது மறுபடியும் 1 lakh தான் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக மிச்ச காயின்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டம்பில் தான் இருக்கும், லாஸில் தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த 1 lakh கொண்டு போய் ப்ராப்பராக ஒரே டோக்கனில் இப்போ பிட் காயின் போடுறீங்க அப்படின்னா 5x 6x கொடுத்துருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அழகாக 4 lakhsக்கு மேலே வந்து இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கொடுத்துருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்கணும். போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு காயினை வந்து 100x பண்ணுறீங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு பார்க்கக்கூடாது. ஸோ இதில் மேஜர் என்ன பண்ணுவீங்கன்னா பிரித்து போட்டிருப்பீங்க. ஒரு காயின் 2 காயின் 3 காயின் கீழே லாபத்தில் இருக்கும், சில காயின் நிறைய காயின் பார்த்தீங்கன்னா டம்பில் இருக்கும். டோட்டல் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அக்கறைக்கு இக்கிற பச்சை அப்படின்னு நான் சொல்ல வரேன். 1 lakh கொண்டு போய் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக குவாலிட்டியாக சம் காயின்ஸ் 2-3 காயின்ஸில் போட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஆனால் ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா நிறைய பேர் 10,000 5,000 வச்சு தான் கிரிப்டோக்கில் வருவாங்க. அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. கொண்டு போய் பிட்காயினில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2x தான் வரும். 2xக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து லைஃப் சேஞ்சிங் மணியை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது கண்டிப்பாக ரிஸ்க் செக்டர் தான் போய் ஆகணும். ஸோ அவங்களுக்கு விதி விலக்கு, வேறு வழி இல்லை. 5,000 ரூபா வச்சுட்டு நீங்கள் 5 காயினில் போகிறது தப்பு இல்லை. மீம் காயின்ஸில் போடலாம். பட் மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய மினிமம் 10,000 போடுறவங்களா இருந்தாலுமே சேஃப் அண்ட் செக்யூராக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. 3-4 காயின்ஸ் மட்டும் போடுங்க. 10 காயின்ஸ்க்கு மேலே பண்ணாதீங்க.
அப்படி பண்ணீங்க அப்படின்னா நாட் கோனா மேக் இட், அதாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டு அடைய போகிறது இல்லை. ஓகே, அடுத்த டாபிக், முக்கியமான டாப்பிக்கு நம்ம போயிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் நாய்ஸ். அதாவது வந்து நாய்ஸஸ் வந்து நிறையா வரும் கிரிப்டோவில், அதை அவாய்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் ஃபார் புல்ரன் சொல்லலாம். அது எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா புல்ரனுக்காகவே இது வந்து நானாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ப்ளஸ் ரெண்டாவது வந்து மெயினாக வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது என்னென்ன நாய்ஸை நீங்கள் வந்து புல்ரனில் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெண்டிங் டைம் ஆன் டிஏ. இந்த சாட்ஸை பார்த்துக்கிட்டு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, சாட்ஸ்லேயே வந்து நம்பிட்டு இருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு இந்த டிஏவே விட்டுருங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் 2 டைம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அவுட் ஆஃப் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா 50% கூட உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து டிஏல கிடைக்காது, எஸ்பெஷலி இன் புல்ரன். ஆனால் புல்ரனில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா சாட் அனலைசஸில் என்ன டிஏ டெக்னிக்கல் அனலைசஸில் வந்து பார்த்திங்கன்னா புல் போகுது, மேலே போகுதுன்னு அது வந்து மேலே எல்லா காயின்ஸுமே சிட் காயின்ஸ் கூட பம்ப் ஆகும்போது அந்த சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி போகிற மாதிரியே தெரியும். ஆனால் அதை நம்பிட்டே உட்காந்துருப்பீங்க, கரெக்டாக புல்ரனில் போய் மாட்டிக்குவீங்க. எக்ஸாம்பிளுக்கு எத்திரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவர் கரெக்டாக எப்போ போடுறாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 2024 ஜானில் போடுறாரு, ஓகேங்களா? அப்போ போடுறாரு, என்ன போடுறாரு அப்படின்னா த சார்ட் திஸ் சைக்கிள் ஹேஸ் அ டார்கெட் ஆஃப் $10,000 to $50,000 எத்திரியம். தட்ஸ் கரெக்ட், கண்டிப்பாக போகும் தான். ஆனால் சார்ட் டசன்ட் லை அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவீங்க, அப்போவே கொண்டு போய் நீங்கள் டம்ப் பண்ணுறது அமௌண்ட்டை. ஆனால் இதே பர்டிகுலர் திங் வந்து ஒரு 8K 9Kல இருக்கும்போது போட்டால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அப்பவும் நான் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஸாக எதையோன்னு கொண்டு வருவாங்க. ஏதோ ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர், ஃபாலிங் வேஜ், சம்திங் பிளாப்லான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒன்னானது சினாரியோ பார்க்கலாம், சேனலை போட்டு காட்டுவாங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே போகுது, இங்கே டச் பண்ண போகும்போது 7K 8K அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. பட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். இதே வந்து பீக்கில் இருக்கும்போது இதே சேனல் இதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அப்படி தான் வந்து ஒரு சேனல் வந்து பண்ணி ஒரு ஆக்சுவலாக வந்து இவர் பண்ணியிருக்காரு. எப்போ பண்ணியிருக்காருன்னா லாஸ்ட் சைக்கிள் 2021 பண்ணியிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் புல்லிஸ் எட் ஆன் எத்திரியம் மேபி திஸ் வில் சேஞ்ச் யுவர் மைண்ட். புல் மார்க்கெட் எத்திரியம் வீக்லி சேனல் வித் புல்லிஸ் மொமெண்டம் பாஸ் அண்ட் ஒயிட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒயிட் வந்து அப் ட்ரெண்டு. ஓகே, ஸோ இந்த ஒயிட் வந்துருச்சாமா, இந்த சேனல் டச் பண்ணி பூம் ஆமா, மறுபடி கீழே வந்து இந்த சேனல் டச் பண்ணிச்சு பூம். ஸோ வேறு எங்கே போகுது, $10K அப்படிங்கிறது எத்திரியம் 2021 வந்து நிறைய பேர் இந்த சேனலை பார்த்தா அப்படி தான் நினச்சிருப்பீங்க. இங்கே ஆஃப் போகுது, அதாவது பீக்கு லோ டச் பண்ணி ஆஃப்லேயே போகுது, ஆஃப் டச் பண்ணுது, மறுபடியும் பாட்டம் ஆஃப் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆஃப், அதாவது அந்த ஆஃப் சேனலை பிரேக் பண்ணிடுச்சு, ஃபுல் சேனலை டச் பண்ணிடுச்சு. எஸ், அப்சல்யூட்லி. மறுபடியும் பிரேக் டவுன் வந்து டம்ப் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆஃபில் மறுபடியும் ரீடெஸ்ட்டு, மறுபடியும் மேலே தான் போகுது. அப்சல்யூட்லி வந்து இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து சூப்பர் வாவ், இது வந்து கண்டிப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவருக்கு தெரியல, இங்கிருந்து தான் வந்து பெரிய மேஜர் டம்பே ஆச்சு. ஸோ பீக்கே பார்த்திங்க அப்படின்னா $4,000 to $4,500 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்திரியத்தோடது இருந்துச்சு. மே மந்தில் தான் இருந்துச்சு, நவம்பர் மந்தில் போகலை. எஸ்பெஷலி நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா லோ ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அதை நான் சொன்ன 2 கேட்டகரி, இதர் வந்து நீங்கள் வந்து ஃபோமோ பண்ணுவீங்க, அதாவது ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது ஓகே நீங்கள் இங்கே பை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்கே செல் பண்ணாமல் இன்னும் இங்கே போய் செல் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணுவீங்க, அது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி நீங்கள் எத்தனையும் பை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த மாதிரி சாட்டை பார்த்துட்டு ஃபோமோ பண்ணிடுவீங்க, இந்த இடத்துலையே பை பண்ணிடுவீங்க. ஓகே நம்ம ஆஃபில் தான் இருக்கிறோம், இது இங்கே போனால் கூட நம்ம விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சார்ட்டை வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ புல்லிஸான ஏரியாலையுமே வந்து மறுபடியும் அங்கிருந்து 10x பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே சார்ட் அனலைஸ் வந்து கொடுக்க முடியும். அதுதான் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய மேஜிக். ஸோ தயவு செஞ்சு ஸ்பெண்டிங் டைம் ஆன் டிஏ அப்படிங்கிறது விட்டுருங்க. செகண்ட், ஏர்ட்ராப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏர்ட்ராப்ஸ் அப்படிங்கிறது பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ போய் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது, மெயினெட்டில் போய் டைம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, டெஸ்ட்நெட்டில் போய் பண்ணி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. டெஸ்ட்நெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1 வீக் வந்து அது ரிப்பீட்டடாக அந்த டாஸ்க்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு புல்ரன் வந்துருச்சு, அந்த புல்ரனில் நான் இந்த காயின்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் காயின் ப்ராஜெக்ட்ஸ் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க, யார் கூட பார்ட்னர் பண்ணுறாங்க, வெதர் ஐ கேன் ஹோல்ட் ஆர் செல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இன்ஃபார்ம்டாக இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக ஒரு எக்ஸிட் பிளானை வந்து உருவாக்க முடியும். அதுக்கு தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் டேப் டு ஃபார்ம், டேப் டு ஏர்ன், பிளே டு
டு ஏர்னுங்கிற கான்செப்ட்ஸ் வரும், அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதாவது டேப் டு ஏர்ன்னா அதாவது புதுசாக ஒரு கேம் வரும், புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து ஏஜென்ட்ஸ்னு வரும். ப்ரோ நான் சும்மா போய் அதை ப்ளே பண்ணி நெட்டை பண்ணிட்டேன் அப்படின்னா வரும் அப்படின்னா அதில் போகாதீங்க. சில காயின்ஸ் நல்ல காயின்ஸ் இருக்குது, கிராஸ்ன்னு சொல்லி ஒரு காயின்ஸ் கிரிப்டோ போக்கில் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. பட் அதை நான் வந்து ஏன் ப்ரொமோட் பண்ணல, ஐ மீன் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, உங்கள் இன்டர்நெட்டை வந்து அவங்க எடுக்கும் போது உங்கள் டேட்டாவை எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து நான் இன்னும் நான் சொல்லலை. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை சொல்லியிருப்பேன். ஆனால் அது சூப்பர் ப்ராஜெக்ட் தான் கண்டிப்பாக. ஏர்ட்ராப்ஸ்க்கு அவர் சொல்லியிருந்தார், நான் கூட ட்ரை பண்ணேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அவங்க வந்து உங்கள் இன்டர்நெட்டை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கும் போது உங்கள் டேட்டா பர்சனல் டேட்டாவை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் எடுப்போம், இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்போவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால வெளியே வந்துட்டேன். ஸோ இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை நீங்கள் அந்த மாதிரி ஸ்கேம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து புல்ரனில் வந்து அதிகமாக வரும். கிராஸ் மாதிரியே, கிராஸ் நல்ல காயின் தான், ஆனால் அதே மாதிரி வேறு ஏதாவது கொண்டு வந்து உங்களோட டோக்கனையோ எக்ஸ்சேஞ்சையோ இல்லை உங்கள் ஃப்ரேசஸையோ வேலட்லேயோ வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகாதீங்க. அப்புறம் ஸ்டேக் பண்ணுறது, ரீஸ்டேக் பண்ணுறது. ஸ்டேக்கிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டேமாக 1 இயர் 2 இயர்ஸ் மினிமம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ஸ்டேக் பண்ணணும். இந்த 3 months to 6 months ஸ்டேக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது? $100 போட்டிங்க அப்படின்னா 2x கொடுக்குமா 3x கொடுக்குமா? சத்தியமாக கிடைக்காது. ஒரு 10% கிடைக்கும். அந்த 10% அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்காக நீங்கள் கிரிப்டோக்கு வந்தீங்க, அதெல்லாம் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது ரீஸ்டேக்கிங் பண்ணாதீங்க, தேவையில்லை. அதே மாதிரி லாக்கிங் பீரியட்ஸ் இருக்கும். அந்த லாக்கிங் பீரியட்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த புல்ரன் பீக்கில் செல் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி அன்லாக் பண்ணும்போது டம்ப் ஆகிருக்கும். அப்போ உங்கள் லாஸ்ட்டில் இருப்பீங்க, மறுபடியும் நீங்கள் வந்து உள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஈல்ட் ஆன் ஸ்டேக்கிங் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MLM கான்செப்ட்டில் கொண்டு வருவானுங்க. இப்போது உங்கள் ஊர் சைட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 lakhs கொடுத்தீங்க அப்படின்னா வாரம் நான் வந்து உங்களுக்கு 25,000 கொடுத்துருவோம். 4 monthsலேயே வந்து மந்த்லி உங்களுக்கு 1 lakh கிடச்சிரும். 4 monthsல நீங்கள் வந்து உங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு. நீங்கள் ஜஸ்ட் 1 lakh கூட கொடுங்க, வீக்லி நாங்கள் 10,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. மொத்தமாக அவனுக்கு வந்து 100 பேர் 1000 பேர் ஆரம்பம் போது பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுவானுங்க. இது வந்து நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேமு. இதுதான் வந்து அப்படி கிரிப்டோவில் கொண்டு வருவானுங்க. கிரிப்டோவில் உங்கள் பணத்தை போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் காயினை கொண்டு வந்து ஸ்டேக் பண்ணி வைங்கன்னு சொல்லுவானுங்க. நீங்கள் ட்ரான், அது மெயினாக வந்து ட்ரான் எக்ஸலமில் அதை பண்ணாங்க. நிறைய தமிழ் சேனல் வந்து இது ப்ரொமோட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம், MLM கான்செப்ட் தான். உங்கள் காயின் வந்து 100 காயின் சும்மா தான் வச்சுட்டு இருக்கிறேன், நான் 6 மாதமாக வச்சுட்டு இருக்கிறேன். அந்த 100 காயினை கொண்டு போய் ட்ரானை கொண்டு போய் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டா எனக்கு வீக்லி வந்து 5 காயின்ஸ் கிடைக்குது. நான் வந்து வித்தின் 2 months 3 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காயின்ஸ் எடுத்துருவேன். அப்புறம் நான் ஏன் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வரது லாபம் தானே அப்படி நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் கொண்டு போய் 100 வைக்கும் போது உங்கள் பேராசையில் என்ன பண்ணுவீங்க, 100 1000 ஆக்குவீங்க. 1000 5000 கொண்டு போய் வைக்கும் போது அவன் மொத்தமாக சுட்டிட்டு ஓடிடுவான். இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும். இது வந்து இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ப்ராப்பராக எக்ஸிட் பிளான் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இந்த 5வது பாயிண்ட்டில் 4th 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் மீம் டோக்கன்ஸ். அதே மாதிரி ஏதோ 2 காயின்ஸ் வந்து 10x கொடுத்துருச்சு, 100x கொடுத்துருச்சு, இப்போ பம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஃபோக்கஸ்டாக ஃப்ளோக்கி மட்டும்தான் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆப்டிமஸ் ஃபோக்கஸ் பண்ணேன். சில ஏதோ 1000 2000 சில காயின்ஸில் போடுறோம், தட்ஸ் ஃபைன். பட் உடனே வந்து அந்த இவர் சென்னை டு லண்டன் ஆனந்த் அவர் சொல்லிட்டாரு, இன்ஜெக்டிவில் வந்து நிஞ்சா போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிரிப்டோ பொகலில் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, கிரிப்டோ பொகல் தெளிவாக சொல்லிட்டாரு, மீம்ஸ் பக்கமே தொட மாட்டார். மீம்ஸ் போங்க, தப்பு இல்லை. ஆனால் எப்போ போகணும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிருக்கணும். அப்படி இல்லையா புல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிருக்கணும். இப்போ 3 monthsக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கணும். இனிமேல் நீங்கள் ஃபைண்டிங் நியூ மீம் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். இந்த மாதிரி அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு காயின்ஸ் பர்டிகுலர் காயின் போக போகுது, எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டாக இருக்குது, பைனான்ஸ் லிஸ்ட் ஆக போகுது, இல்லை அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். மீம் காயின்ஸ் வந்து நான் எப்படி ஃப்ளோக்கியை வந்து நான் கண்டுபிடிச்சேன், எப்படி அதை நான் வந்து பிலீவ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபைண்டிங் நியூ மீம் காயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே இந்த அவாய்ட் நாய்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக நீங்கள் புல்ரன் டிப்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எக்ஸிட் பிளான் வந்து கிளியராக இருக்கும். எக்ஸிட் பிளான்னா என்ன ப்ரோ, சும்மா வந்து நெக்ஸ்ட் இயர் மிடில் வந்து நான் வெளியில் வந்துடணும், மேலே வந்து செல் பிஃபோர் மே அண்ட் கோ மே அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இல்லை பிட்காயின் வந்து ஆல் டைமில் இருக்கும் போது ஆல்ஸ்லாம் நல்லா பம்ப் ஆகும்போது செல் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதானே ப்ரோ. இது ஏன் ப்ரோ ஒரு தனி டாப்பிக்காக சொல்கிறீங்க, அது தயவு செஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அவாய்ட் ஃபோமோ. நான் சொன்ன இந்த கான்செப்ட் எங்களுக்கு திருப்பி பார்த்துருந்தீங்க, அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஹோல்டு பண்ணவங்க அப்படியே ஹோல்டு பண்ணிடுவாங்க, இன்னும் மேலே போகும் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 10 காயின்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க,
அவங்களோட காயின்ஸை தவிர்த்து மற்ற காயின்ஸ் தான் பம்ப் ஆகும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த பீக்கில் போகும்போது அவங்களுக்கு அந்த நப்பாசை வந்துடும். நான் $1 பார்த்தேன், $2 போச்சு, $2 பார்த்தேன், $3 போச்சு, $3 பார்த்தேன், $10 போச்சு, $10 சத்தியமாக நான் வாங்கவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் $100 போயிடுச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது $1000 போகும்போது சரி ஏன் நான் $100 வாங்கிட்டு ஒரு $500 செல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. $1 அது $100 போயிருக்குதுங்கும் போதே நீங்கள் புரிஞ்சுருக்கணும் அதை தொடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த ஒரு 5x எனக்கு எதுலையுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த விரக்தியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் ஃபோமோ பண்ணுறது. அதை தான் வந்து ஒரு 5th பாயிண்ட்ஸில் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோமோ பண்ணாதீங்க. ஸ்டே இன்ஃபார்ம்ட் அண்ட் அப்டேட்டட். நாலேஜை நீங்கள் பண்ணுங்கள். ஃபோக்கஸ்டாக வந்து உங்கள் பர்டிகுலர் காயினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதர் பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரி ஆட் ட்ராப் பண்ணுறேன், ஸ்டேக்கிங் பண்ணுறேன், மீம் டோக்கன்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன், கண்ட கான்செப்டில் கொண்டு போய் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் வந்து 4th and 5th. அப்போ தான் வந்து அந்த 5th பாயிண்ட் எக்ஸிட் பிளானில் ப்ராப்பராக புல் ரனில் வெளியில் வர முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை 2x பண்ணி வெளியில் வர முடியும். அதுதான் உங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் சிக்கிச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த 4 இயர்ஸ்க்கு மாட்டிக்கிட்டீங்க. 10,000 இருந்தாலும் உங்கள் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து அது பின்னாடியே ரன் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் எவ்வளோ அவசானான்னு சேர்றான் நான் டிசிஏ பண்ணி நாலேஜ் கொடுத்து பண்ணுறேன். அப்போ ஆனால் அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான், உங்கள் லைஃப்லேயே வந்து அது வந்து இது பண்ணும். தயவு செஞ்சு அது பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் புல் ரன் டாப் 5 டிப்ஸ் அப்படிங்கிறது புல் ரன்னுக்கு ரொம்பவுமே வந்து ஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். நான் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுப்பேன். பட் என்னை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்பராக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணி வைங்க அப்படிங்கிறதும் நான் தனியாக சொல்லிக்கிறேன். ஸோ அதை பண்ணும்போது எக்ஸிட் பிளானில் வந்து இருக்க முடியும். நீங்களும் உங்கள் தாட்ஸு இல்லை உங்களுக்கு ஏதோ டிப்ஸு இல்லை உங்களுக்கு ஏதோ பர்டிகுலர் டோக்கன் இல்லை இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ரொம்ப பூம் ஆகுது ப்ரோ, இல்லை பம்ப் ஆகுது, இல்லை இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லிங்க்கையோ இல்லை கமெண்ட்ஸ் அந்த டாப்பிக்கு அந்த கேட்டகரிஸ் நேம்ஸையோ அந்த கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு தான் எனக்கு அந்த ஆண்டோ காயின்ஸ்லாம் தெரிஞ்சுது. ஸோ அப்படி பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை பார்த்து நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன், சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.